ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக தக்காளி சாதம் பிரியாணியோட ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்காக ஒரு 4 தக்காளி இந்த சைஸில் எடுத்திருக்கேன். ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம டீ குடிக்கிற டம்ளருக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்க 4 தக்காளியும் மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டீ குடிக்கிற டம்ளருக்கு ஒரு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டு ஓரளவு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அந்த தோலை மட்டும் நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி வேக வச்சு தனியாக தூர ஊற்றிடாதீங்க. நம்ம அரிசி வேக வைக்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிரியாணி இலையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு தக்காளி வேக வச்ச தண்ணி ஒரு 2 டம்ளர் போல் இருந்துச்சு. நான் ஒரு 1/2 டம்ளர் அது கூட தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கேன். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி நம்ம எப்போவும் ஆட் பண்ணுவோம். அதனால நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு தக்காளி வேக வச்ச தண்ணியே 2 டம்ளர் இருந்துச்சு. ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு நான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியும் உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போவும் பாஸ்மதி அரிசிக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த விசில் நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கரண்டியோட பின்பக்கமாக வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான தக்காளி சாதம் ரொம்பவே ஈஸியாக கிடச்சிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.